ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம் இன்று 9/4/2025. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्ची हरी की नब्ज देख पहले उसे अलफ का निश्चय कराओ कि फिर आगे बढ़ो. अलफ के निश्चय बिना ज्ञान देना டைம் வேஸ்ட் கர்னா. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொருவருடைய நாடியும் பார்த்து முதல்ல அவருக்கு அல்லாவை பற்றிய நிச்சயத்தை செய்யுங்கள். அல்லாவினுடைய நிச்சயத்தை ஏற்படுத்துங்க. பிறகு அதற்கு அடுத்த நிலைக்கு போங்க. அல்லாவின் மீது நிச்சயம் இல்லாமல் ஞானம் கொடுப்பது நேரம் வீணாகுவதற்கு சமம். அவங்க பாபா பற்றியே தெரிஞ்சுக்கல, நீங்கள் பாபா பற்றிய நாலேஜ், பாபா எது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு எப்படி உள்ள போகும்? அதனால் முதல்ல பாபா யார் அதை நிச்சயப்படுத்துங்க. பிறகு நீங்கள் பாபா என்ன சொல்கிறான்றதை சொல்லுங்கள். அதனால் நாடி பார்த்து ஞானம் கொடுங்கன்றார் பாபா. கौन-सा मुख्य एक पुरुषार्थ स्कॉलरशिप लेने का अधिकारी बना देता है? பாபா கேள்வி கேட்குறாங்க. எந்த ஒரு முக்கியமான ஒரு முயற்சி ஸ்காலர்ஷிப் அடைவதற்கான அதிகாரியாக நம்மளை ஆகுது, வெகுமதி அடைவதற்கான அதிகாரியாக நம்மளை ஆகுது? அந்தர்முகத்தா, உள்நோக்கு முகத்தில் போகக்கூடிய புருஷார்த்தம் செய். बहुत அந்தர்முகி. நீங்கள் ரொம்ப ரொம்ப அந்தர்முகியாக இருக்கணும். பாபா கல்யாணக்காரி, நன்மை செய்வதற்கான வழி பாபா கொடுக்குற. யார் அந்தர்முக யோகி குழந்தைகளோ அவங்க ஒரு பொழுதும் தேகாபிமானத்தில் வர மாட்டாங்க. சண்டையிடுவது, கோபித்து கொள்வது இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்களோட நடத்தை ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்கும். மரியாதைக்குரியவர்களாக இருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் பேசுவாங்க. எக்கிய சேவையில் ரொம்ப ருசியோடு இருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எக்கிய சேவை ருசியோடு பண்ணணும், ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கணும், கொஞ்சம் பேசுவாங்க. தேகாபிமானத்தில் சண்டையிடுறதுன்றது அவங்கள்ட்ட இருக்காது. கியான் கி ஜாயதா திக் திக்னே, அவங்க ஞானத்தை பற்றி அதிகமாக என்ன செய்கிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது. அதெல்லாம் எதுவுமே ஞானம்ன்றது புரிதலுக்கான விஷயம், அது ஆர்கியூமெண்ட் பண்ணுற விஷயமே கிடையாது. ஒருத்தவங்களை நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணி புரிய வைக்கவும் முடியாது. நினைவில் இருந்து சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். யோகா அதிகம் செய்வோம், சேவையும் செய்வோம். அப்போது அந்த அந்தர்முகத்தால் போக போக என்ன ஆகும்? தனக்கும் நன்மை ஏற்படும், அநேகருக்கு நன்மைக்கான வழியை நம்ம கொடுத்துட்டே இருப்போம். பகவான் तो खुद कहते हैं, ये मैंने नहीं सुनाया, मेरा ज्ञान शास्त्र में नहीं है. ये निश्चय हो जाए, फिर भक्ति मार्ग के जो शास्त्र वेद अथवा गीता भागवत सब कंठन हो जाता है. भगवान एक है, वही पतित पावन, ज्ञान का सागर, सुख का सागर, वही ऊंचते ऊंचे. இந்த ஒரு நிச்சயம் ஏற்படணும். பக்தி மார்க்கத்தோடைய சாஸ்திரத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாம் முடிஞ்சிடும். பகவான் ஒருவர் தான், இந்த நிச்சயம் ஏற்படணும். அவர் தான் பதீத பாவனன், ஞானக்கடல், சுகக்கடல், அவர் தான் உயர்ந்தவர். இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சிடும். பாபா சுயம் சொல்கிறார், நான் பக்தி மார்க்கத்தினுடைய எதையும் உங்களுக்கு சொல்லலை. என்னுடைய ஞானம் சாஸ்திரத்தில் முதல்ல கிடையாது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தோட ஞானம். இந்த ஞானத்தின் மூலமாக சத்கதிக்கு நீங்கள் போகிறீங்க. பிறகு இந்த ஞானம் மறைந்து விடும். தெய்வீக குணங்களை நீங்கள் தாரணா செய்யணும். ராஜயோகம் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இது புது உலகம் செல்வதற்காக. ஜிஸ் சங்கம் பர் நை ஓ தின் பிரதிதின் தமோ பிரதான் பந்தே ஜாத்தே. சங்கம் யுகத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஏற்றம் தான் இருக்கும். மேலே ஏறிக்கிட்டே இருப்பாங்க நாளுக்கு நாள். யார் சங்கம் யுகத்தில் இல்லையோ அவங்க நாளுக்கு நாள் கீழே தமோபிரதான் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் தமோபிரதான் அதிகமாகும், இந்த பக்கம் சதோபிரதான் அதிகமாகும். இஸ் தரፍ तुम्हारा संगम पूरा होता जा रहा है. அப்போ சொல்கிறாங்க, இங்கே சங்கம் யுகம் முடிவடைஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம், அவங்க இறங்கிட்டே இருப்பாங்க. பாபா ரோஜ் புருஷார்த் கராத்தே, நிச்சய புத்தி விஜயந்தி. பாபா சொல்கிறாங்க, நிச்சய புத்தி விஜயந்தி. தினந்தோறும் முயற்சி செய்ய வச்சுட்டே இருக்கிறார் பாபா. ஜோ பச்சே கியான் தோ ஆத்மா, ஞானம் நிறைஞ்ச ஆத்மா யார் இருக்காங்களோ அவங்க கூடவே யோகியாகவும் ஆக வேண்டும். ஆனால் யோகி ஆகிறது இல்லை. உண்மை தேகாபிமான் காம்ஷ் ஜரூர். அவங்களுக்கு தேகாபிமானம் இருக்கு. ஞானம் நல்லா சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுதான், எனக்கு எல்லாம் தெரியும், யோகி பிகா சம்ஜானா கோய் காம் கா நஹீ. யோகா இல்லாமல் நீங்கள் யாருக்கா புரிய வைக்கிறீங்கன்னா அது எந்த வேலைக்கும் உதவாதுன்ட்டார் பாபா.
தேகாபிமானமே किसी न किसी को तंग करते हैं. தேகாபிமானத்துல வந்து யாரையா தொல்லைப்படுத்திட்டே இருக்காங்க. बच्चे भाषण अच्छा करते समझते ஞானி तो ஆத்மா. யாராவது சொற்பொழிவு நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களா? ஞானம் நிறைஞ்ச ஆத்மா இவங்க நல்லா சொல்றாங்க. ஞானம் நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன வேணும்? யோக சக்தி இருந்தால் தான் அந்த ஞானத்தினுடைய விஷயங்கள் அம்பு போல தைக்கும். பாபா காத்தே யோகமே बहुत मेहनत है. பாபா சொல்கிறாங்க யோகாவில் தான் கடும் முயற்சி இருக்கு. ஞானம் சொல்கிறீங்க, ஆனால் யோகா நல்லா நம்ம முயற்சி பண்ணோம். ट्रेल करके देखो, फिर अनुभव सुनाओ, समझो. दर्जी कपड़ा सिलाई करती तो देखना चाहिए बाबा की याद में रहता. बहुत मीठा मशक है, उनको जितना याद करेंगे तो हमारे विक्रम विनाश होंगे, हम सतो प्रधान बन जाएंगे. ட்ரையல் பண்ணி பாருங்க. இப்போது ட்ரெஸ் தைக்கிறோம் இல்லையா? சில நேரம் புது ட்ரெஸ் தைக்கிறோம், சில நேரம் கிழிந்த ஆடைகளை கூட தைக்கிறோம், எதனாலும் தைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த காரியங்கள் செய்யும் பொழுது நினைவிலிருந்து செய்தோமா? அது ரொம்ப முக்கியம் இல்லை? பாபா இனிமையான நாயகன், அவரை நினைவு செய்யணும். அப்போ நம்முடைய விக்ரம வினாஷம் ஆகிடும், நம் சத்தோ பிரதானம் ஆகிவிடலாம். பாபா சொல்கிறாங்க பாரத கண்டத்தில் தான் நான் வரேன், பாரதத்தை வந்து தான் நான் உயர்ந்த தேசமாக்குறேன். எந்த ஒரு தேசத்தில் ஸ்பிரிச்சுவல் பவர், ஆன்மீகத்தினுடைய சக்தி இருக்குதோ அந்த தேசத்தினுடைய தான் நான் உலகம் பூரா பேசப்படும். உலகத்துக்கு அது எடுத்துக்காட்டான ஒரு தேசமாக மாறும். வெறும் சரீர பலம் மாத்திரம் இருக்கிறதுனால எந்த தேசமும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாகாது. ஸ்பிரிச்சுவல் பவர், ஆன்மோட பலம் தேவைப்படுது. அதனால தான் கடைசியில் என்ன ஆகும்? பாரதம் எல்லாத்துக்கும் உதாரண தேசமாக. ஏன்னா பாபாவுடைய ஜனம்பூமி இது. பகவான் சுயம் சொல்கிறார், நான் இந்த பூமிக்கு வரேன். வேறு எந்த தேசத்தில் சொல்லப்படுதா இது? இந்த வார்த்தையே கிடையாதே. சத்தியமே தும் விஷயக்கே மாலிக் தே. இப்போ நமக்கு எவ்வளோ பெருமை வேணும். அப்படிப்பட்ட பாரதம் பிறந்திருக்கிறோம். பாரதத்தை நான் உயர்ந்ததாக ஆக்குறேன். சத்தியுகத்தில் நீங்கள் விஷ மாலிக்காக இருந்தீங்க. சத்கதியுமே தே, ஃபிர் துர்கதி கிஸ்னேக்கி. சத்கதியில் இருந்தீங்க, இப்போ துர்கதி ஆக்குனது யார்? எப்போ இது ஆரம்பமானது? அரைக்கால்போ நீங்கள் சத்கதியில் இருந்தீங்க. सदगति अடைவது ஒரு செகண்ட், 21 जन्म प्राप्ति अடைறீங்க. तो जब भी कोई अच्छा आदमी आए तो पहले उनको बाप का परिचय. तो நல்ல ஆட்கள் வராங்க, முதல்ல அவங்களுக்கு பாபாவோட அறிமுகம் கொடுங்க. பாபா பற்றி சொல்லாமல் நீங்கள் ஞானம் சொன்னீங்கன்னா புரியாது அவங்க. ஞானத்தின் மூலமாக சத்கதி ஏற்படுது. तुम बच्चे जानते हैं ड्रामा चल रहा है सेकेंड बाई सेकेंड. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க ட்ராமா நடந்துட்டுருக்கு செகண்ட் பை செகண்ட். ये बुद्धि में याद रहे तो भी तुम अच्छी रिधि स्थिर रहे. புத்தியில் நினைவு இருந்தால் போதும், இது நல்ல ஸ்திரமாயிடும். यहाँ बैठे तो बुद्धि में रहे कि सृष्टि चक्र जो मिसल कैसे फिरता है. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க, புத்தியில் இது ஓடுது. என்ன ஓடுது? சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழலுது? பேன் போல் அப்படியே ஊறிட்டே இருக்கு. அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருக்கு அக்யூரேட்டா. अच्छा मीठे मीठे सिखलती बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यारा गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. बाबा धारणिक சொல்றாங்க, யோகமே बहुत मेहनत है. பாபா யோகால தான் கடின உழைப்பு இருக்குங்கிறார். ட்ரையல் செய்து பாருங்க. கரம் में कितना से बाप की याद रहते हैं. காரியம் செஞ்சிட்ருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் பாபா நினைவு இருக்கு? யாத் में रहने से कल्याण. நினைவிலிருந்து செய்கிறதுனால தான் நன்மை இருக்குது. மிட்டி மாஸ்டருக்கு बहुत प्यार से याद करना. இனிமையான நாயகனை அன்போடு நினைவு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப அன்போடு நினைவு செய்யுங்க. நினைவுக்கான சார்ட் வைங்க. இரண்டாவது, மெயின் புத்தி சே இஸ் ட்ராமா கே ராஜ் கோ சமஜ்னா. ரொம்ப கூர்மையான புத்தி மூலமாக அந்த ட்ராமாவோட ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப கல்யாணக்கார ட்ராமா, நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நாடகம். हम जो बोलते हैं वह करते हैं. நாம் என்ன பேசுகிறோம், நாம் என்ன செய்கிறோம், அது மீண்டும் 5000 வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும். இதை யதார்த்தமாக புரிந்து கொண்டு खुशिயில் இருக்க வேண்டும். वरदानम अपने श्रेष्ठ जीवन द्वारा परमात्मा ज्ञान का प्रत्यक्ष ப்ரூஃப் தேனே வரை மாயா ப்ரூஃப். தன்னுடைய சிரேஷ்டமான வாழ்க்கை மூலமாக பரமாத்மா ஞானத்தினுடைய வெளிப்படையான நிரூபணம் கொடுக்கக்கூடிய மாயை ப்ரூஃப் ஆங்க. மாயை என்றால் என்னன்னு தெரியாது, அப்படியே ஆகுங்க स्वरार. स्वयं को परमात्मा ज्ञान व ज्ञान का प्रत्यक्ष प्रमाण व प्रूफ समझने से माया प्रूफ बन जाएंगे.
மாயே வராது. அதான் மாயா ப்ரூஃப், மாயா ஜீத். தன்னை பரமாத்ம ஞானத்தினுடைய பிரத்யக்ஷ பிரமாணம். பரமாத்மா என்ன கொடுக்குறாரோ அந்த ஞானத்துக்கு நான் நிரூபணம், ப்ரூஃப்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா மாயா ப்ரூஃப் ஆயிடலாம். பிரத்யக்ஷ ப்ரூஃப்னா இதான், உங்களுடைய சிரேஷ்டமான வாழ்க்கை தான் ப்ரூஃப். सबसे बढ़िया संभव से संभव होने वाली बात प्रवृत्ति में रहते पर பரிவர்த்தி மேரான எல்லாத்த விட பெரிய ஒரு அசம்பவமான விஷயம் அதை நீங்கள் சம்பவமாக்கிட்டீங்க. எல்லா இடத்துல இருந்தாலும் எல்லாத்துலேருந்து கடந்து இருக்கிறீங்க. தேக और देह इंद्रिय संबंधों से परे, தேகம் மற்றும் தேகம் சார்ந்த இந்த உலகம் சம்பந்தங்களிலிருந்து கடந்த யாராக இருப்பது. पुराने शरीर का आंखें से पुरानी दुनिया की वस्तुओं को देखते हुए भी ना देखना. பழைய சரீரத்தினுடைய கண்கள்ல இருந்து, அது கண்கள் மூலமாக பழைய உலகத்தினுடைய வஸ்துக்களை பார்த்தும் பார்க்காத நிலை இருக்குது. அதாவது சம்பூர்ண பவித்திர ஜீவன், முழுமையான பவித்திர வாழ்க்கையில் இருப்பது. இதுதான் பரமாத்மாவை பிரத்யக்ஷம் செய்வது, மாயா ப்ரூஃப் ஆகுவதற்கு சகஜமான சாதனம். ஸ்லோகன். अटेंशन रूबी पहरेदार ठीक है तो आंतरिक सुख का खजाना खो नहीं सकता. கவனம் என்ற காவலாளி சரியாக இருந்தால் அதீந்திரிய சுகத்தினுடைய கஜானாவை இழக்க வேண்டியிருக்காது. இப்போ கவனம் இருந்தால் போதும், அதீந்திரிய சுகத்தினுடைய கஜானாவை நம்ம முழுமையாக அடைய முடியும். இன்னைக்கு பாபா வேக்த சமிகை சொல்றாங்க, கம்பைன் ரூப் கி ஸ்மிருதி சே சதா விஜய் பனோ. இணைந்த ரூபத்தினுடைய ஸ்மிருதி நினைவு மூலமாக சதா வெற்றியாளர் ஆகுங்கள். பாப்கோ கம்பேனியன் து பனாயே, பாபாவை நீங்கள் துணையாக ஆக்கிட்டீங்க. ஆப்போசே கம்பைன் ரூபமே அனுபவம். இப்போ பாபாவை என்ன செய்யணும், துணையாக்கி இருக்கிறோம், ஆனால் இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்யணும். இந்த அனுபவம் தான் நமக்கு அடிக்கடி ஸ்மிருதியில் வந்துட்டே இருக்கும். அப்போ ஸ்மிருதி சுரூபமாக ஆகலாம். அடிக்கடி செக் பண்ணுங்க, நான் கம்பைண்டாக இருக்கின்றேனா, பாபா கூட இணைந்திருக்கிறேனா, பாபா விட்டு தனியாக எங்கேயும் போலதானே. எந்த அளவுக்கு கம்பைன் ரூபத்தினுடைய அனுபவத்தை நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கிறோம், அந்த அளவிற்கு பிராமண வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப அன்பு நிறைஞ்சுதான் இருக்கும், குஷி நிறைஞ்சுதான் இருக்கும், மனோரஞ்சக், மனதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையானதாக சுகம் தருவதாக நமக்கு அந்த அனுபவம் ஏற்படும். பிராமண வாழ்க்கை ரொம்ப குஷியாக இருக்கும். பாபா என் கூட இருக்கிறன்ற எண்ணமே இந்த வாழ்க்கையை நம்மளை சுகமாக வச்சிருக்கோம். அச்சா, சாந்தி.